யாத்ராகமம் 17:13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பட்டய கருக்கினாலே என்ன செய்தான்? முறியடித்தான். யோசுவா ஜனங்களை பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அந்த பட்டயம் எதுங்க அடையாளமா இருக்குது? அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். என்ன எல்லாம் தேவனுடைய வார்த்தை தானே? ஆமா. பாருங்க, தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறார் இல்லையா? அவர் வார்த்தையா இருக்கிறாரு. அப்ப எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே, நாம் நினைப்பதை பார்க்கலாம் மிகவும் விலையேறப்பட்டது, உயர்ந்தது, வல்லமை உள்ளது, பெரியது என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேசுகிற ஒரு வாயை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சிந்திக்கக்கூடிய மனதை எனக்கு தாரும். மீன் தண்ணிக்குள்ள வாழுகிறது போல நாம் வார்த்தைக்குள்ளே வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே.